உங்கள் பேர் என்ன? ஆதிவிகா. நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் இங்கே கோயிலில்? உதவி செய்ய. பிடிக்குமா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். வாங்க பார்க்கலாம் சேனலிருந்து இன்று மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் வட்டம் திருவிளையாட்டம் இந்த ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ முல்லைவன நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ சுயம்புநாதர் திருக்கோவில் இந்த ஊரில் உள்ள ஆலயத்திற்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க இந்த கோவிலின் சிறப்பு என்னென்னு இந்த கோயில் அப்படி சுற்றி ஒரு முறை வந்துக்கிட்டே நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலின் சிறப்பு முக்கியமானது என்ன அப்படின்னா, சூரியன் தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இந்த தலத்துக்கு இன்னொரு முக்கிய சிறப்பும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கும் திருமணம் நடைபெறலை அப்படின்னா, தாமதமாகுது அப்படின்னா, திருமண தடை நீங்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலம் கோச்செங்கோட் சோழ நாயனார் அப்படின்னு ஒரு சோழ மன்னர் கட்டிய மாடக்கோவில்னு சொல்லுவாங்க. 70 மாடக்கோவில்கள் இவர் கட்டியிருக்காரு இவர் ஆட்சி காலத்தில். அதில் இந்த சூரிய தோஷ நிவர்த்தி ஸ்தலமான சுயம்புநாதர் திருக்கோவிலும் ஒன்று இந்த திருவிளையாட்டத்தில் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்தது. இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தி பெரிய திருமேனியாக இருக்கிறார். இறைவன் பார்க்கவே ரொம்ப பிரதிஷ்டமாக இருப்பார். இங்கே உள்ள விமானம் கஜபிருஷ்ட விமானம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம், ஸ்தல விருட்சம் வில்வம். வில்வ மரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி 4-5 இடத்துல ரொம்ப அழகாக பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. இறைவன் சுயம்புநாதருக்கு வில்வ பொடி, நெல்லி, முள்ளிப்பொடி இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான நோய்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். இறைவன் இறைவிக்கு அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம் சாத்தி முல்லைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும். யாருக்கேனும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்றால் இந்த மாதிரி நீங்கள் இந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோவிலில் ஜேஷ்ட தேவி அம்பிகா இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சூரிய தோஷ நிவர்த்தியாக இறைவன் சுயம்புநாதருக்கு தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இத்திருத்தலத்தில் குரு தட்சிணாமூர்த்தி பெரிய திருமேனியாக இருப்பது இன்னும் ஒரு சிறப்பு ஆகும். புராண காலத்தில் முல்லைவனமாக இருந்த இந்த ஸ்தலம் இப்போது அம்பிகை முல்லைவன நாயகி என்று வணங்கப்படுகிறாள். இறைவன் சுயம்புநாதருக்கு வில்வார்ச்சனை செய்வது நமது பிறவி பிணியை தீர்க்கிறது என்று சொல்கிறார்கள். நம் எப்போதெல்லாம் உடல்நல குறைபாடு ஏற்படும் என்றால் உடனடியாக திருவிளையாட்டம் சென்று சுயம்புநாதருக்கு வில்வார்ச்சனை செய்து உங்களது பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை 5 மணிக்கு ருத்ரஹோமம் நடைபெறுகின்றது. பார்க்கும் அன்பர்கள் கலந்து கொண்டு இறைவன் இறைவியின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திருவிளையாட்டம் சுயம்புநாதர் திருக்கோவிலில் இன்று 26/1/2025 அன்று காரைக்கால் தோடுடைய செவியன் உழவார பணிக்குழுவில் இருந்து வந்த சிவனடியார்கள் அனைத்து தொண்டர்களும் உழவார பணி செய்து நிறைவாக இன்று முடித்தார்கள். காணொளி பார்க்கும் நண்பர்கள் உங்களையும் உழவார பணிக்குழுவில் உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு குழுவில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் குறைவான நேரமாவது ஒதுக்கி உழவார பணி செய்து பாருங்கள். மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். வாருங்கள், இக்கோவிலின் தல வரலாறு பற்றியும் கோச்செங்கட் சோழநாயனாரின் வரலாறு பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்வோம். மேலும் உழவார பணி செய்யும் சிவனடியார்களிலும் அவர்களின் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கேட்டறிவோம்.
தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி ஆலயம் முல்லைவன நாயகியின் ஆலயமாகும். இந்த ஆலயம் அருகில் நிறைய முல்லை மலர்கள் கூடிய வனம் இருந்ததால் இந்த நாயகிக்கு முல்லைவன நாயகி என பெயர் வந்ததாக வரலாறு சொல்கிறது. வில்வமரம் ஆங்காங்கே இருப்பது கூடுதல் அழகு. தற்போது நீங்கள் பார்ப்பது சூரியனுக்கான ஆலயம். வாருங்கள், தோடுடைய செவியன் உளவார பணிக்குழு சிவனடியார்களை சந்திப்போம். ஐயா வணக்கம், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. ஐயா, அடியான் பேர் சிவகணேசன். கும்பகோணத்தில் சீவல் கம்பெனி வச்சுருக்கேன். கேகேஆர் சீவல் தொழில் பண்ணிட்டுருக்கேன். அடியார் பணி தொண்டு செஞ்சுட்ருக்கேன். ஐயா, நீங்கள் இப்போ தொழில் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி தொழில் செய்யும்போது அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இருந்தும் நேரம் ஒதுக்கி உழவார பணிகளுக்காக ஒவ்வொரு கோவில்கள் ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன், நேரம் ஒதுக்கிறத பற்றி. அருவாண்மை நாயன்மார் எல்லாமே தொழில் செஞ்சு தான் தொண்டு செஞ்சாங்க. அதேமாதிரி நமக்கு வாரத்தில் 6 நாட்கள் தொழில் செய்யணும். அந்த தொழிலை வச்சு வர ஈட்டை வச்சு அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். நம்மளுடைய வருமானத்தில் 3 1 பங்கு நம்ம தொண்டு செய்யணும்னு நாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தொழில் செஞ்சால் தான் தொண்டு செய்ய முடியும். யாசகம் வாங்கி செஞ்சவங்களும் உண்டு, அவங்களும் சன்னியாசிகள் சமம். நம்ம இல்லறத்தில் இருக்கிற போது நம்ம தொழில் செய்யணும். அருவான் மைனார்களும் திருநீலகண்டனர் என்ன பண்ணார், குயவனாக இருந்தார். மண்பானை செஞ்சு முதல்ல அடியாரை கொடுத்தாரு. சிறு குறுப்பு தொண்டர் பார்த்திங்கன்னா அடியார்களுக்கு முதல் துணி வெளுத்து கொடுத்துட்டு மற்ற துணிகளை வெளுத்து அவருக்கு வியாபாரம் அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி அருவாண்மை நான்மார்கள் செஞ்சதான் நம்மளும் செய்யணும். அதுக்காக தான் நம்ம தொண்டு செய்யணும். அப்படி நம்ம வரக்கூடிய வருமானத்தில் 3 1 பங்கு அடியார்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் இந்த பணி செஞ்சோம்னா சிறப்பு. ஐயா வணக்கம். கோட் செங்கோட் நாயனார் பற்றி, சோழ நாயனார் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். சிவாயனம் ஐயா. ஐயா 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவரோட முற்பிறவி பலன் மறுபடியும் அவர் பூமியில் அவதரித்து கிட்டத்தட்ட 100 ஆலயங்கள் கட்டியிருக்காரு. எல்லாமே மாடக்கோயில். இந்த மாடக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஆலயங்கள் சிவாலயங்கள் கட்டியிருக்கிறார். 30 ஆலயங்கள் வைணவ தலங்கள் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அது காலத்தால் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சில பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். அது அடுத்த விஷயம். அவரோட பிறப்பு பற்றி சொல்லணும்னா, முற்பிறவியில் அவர் ஒரு சிலந்தி. அந்த சிலந்தி இப்போ திருச்சியில் அந்த ஜம்புகேஸ்வரர் இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த லிங்க திருமேனிக்கு ஒரு யானை தினம் அந்த காவிரி ஆற்றுல தண்ணி கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணும். அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சிலந்தி என்ன செய்யும், இந்த சுவாமி மேலே வெறும் இலைகளாக தினம் விழுதேன்னு சொல்லிட்டு தினம் ராத்திரி ஒரு வலையை கட்டிடும்.
காலையில் அந்த யானை தண்ணியை கொண்டாந்து ஊற்றும் போது என்ன செய்யணும், என்ன இந்த வலை இடைஞ்சலாக இருக்குன்னா இந்த வலையை பிச்சு போட்டு அந்த சாமிக்கு தண்ணியை ஊற்றும். 2 பேரும் செய்யறதுமே வந்து புண்ணிய காரியம் தான், இறைவன் மேலே உள்ள அன்புனால தான் 2 பேருமே செய்கிறாங்க. ஆனால் தினம் இந்த வலையை பிச்சு போட்டோடனே சிலந்திக்கு கோவம் வந்துடும். என்ன இவர் தினம் வந்து இந்த யானை வந்து நம்ம கஷ்டப்பட்டு சாமி மேலே இலை விழக்கூடாது நம்ம கட்டினா அதை பிச்சு போட்டுறாருன்ற கடுப்பில் ஒரு நாள் யானையோட மூக்கில் ஏறி யானை முக்தி அடைஞ்சிருது. அதோட யானை முக்தி அடைஞ்சிருது. இந்த சிலந்தி தான் மறுபிறவில இளவரசனா பிறக்கிறார். சோழ நாட்டு இளவரசனா பிறந்து கோட்செங்கோட் சோழனா பிறக்கிறார். பிறந்து அவரோட முன்ஜென்மத்தில் ஞாபகம் இருந்து அந்த யானையால தான் இந்த சுவாமிக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு அவர் கட்டுற அத்தனை கோயிலையும் யானை படியேறி உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி படியை சைடில் வச்சு ஏறி வர்ற மாதிரி கட்டியிருப்பார். அதுக்கு அதனோட அர்த்தம் தான் மாடக்கோயில். கிட்டத்தட்ட 100 ஆலயங்கள் கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இவர் 63 நாயன்மார்கள் முக்கியமான ஒரு கோட்செங்கோட் சோழ நாயனார். பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. வந்துட்டேயா. சிவாய நம. ஐயா, சுயம்புநாதர் சுவாமியின் தலவரலாறு பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த திருக்கோயிலானது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்மனார் கோவில் விட்டு நல்லாடை செல்லுகின்ற வழியில் இடையில் இருக்கிற ஊர். இந்த ஊர் பேர் திருவிளையாட்டம். இது மறைவி திருவிளையாட்டம் வந்து திருவிடையாட்டம் பேர். விடைன்னா சுவாமியை வந்து விடை மேலே அமர்த்தி காட்சி கொடுத்ததா ஒரு இது இருக்குது. அதனால் திருவிடை ஆட்டம் தான் பேர். அது மாதிரி திருவிளையாட்டம் வச்சு விடைனா சுவாமி வந்து ரிஷபாவான் திருவிடையாட்டம். இந்த கோயில் வந்து சாமி வந்து சுயம்பு ஈஸ்வரா இருந்தார். அதனால் இந்த இடத்த வந்து என்ன கோச்சிங்க சோழன் வந்து 74 கோயில் கட்டியிருக்காரு. அதில் இந்த கோயில் ஒரு கோவில். இந்த கோவிலும் மணக்கால் ஐயம்பேட்டைன்னு ஒரு கோயில் இருக்குது. 2 ஒரே மாதிரி இருக்கணும். கல்வெட்டு 36 கோயில்கள் ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கல்வெட்டு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அம்பாள் பேர் வந்து முல்லை வன நாயகி. முல்லைவன காடாக இருந்துச்சு, அதில் அம்பாள் வந்து இருந்தாங்க. அதனால் இது இந்த ஊர் பேர் வந்து முல்லைவனன்னு ஒரு பேரும் உண்டு இதுக்கு. என்னோட சாமி சுயம்புநாதர் சுயம்பாக கிடைச்சவர் இது. அதனால் திருவிடையாட்டம் திருவிளையாட்டம் மாதிரி வந்துருச்சு. இந்த கோயில் வந்து சூரியன் தான் பிரதானமாக இருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு சிரமணி வந்துடுது. அப்போ கைலாயத்துலேருந்து இங்கே வந்து உலகத்தில் வந்து இந்த திருக்குளம் வந்து அவர் சூரியனாரால் வெட்டப்பட்ட குளம். இந்த சூரியன் குளத்தில் அவர் நீராடி டெய்லி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி 48 நாள் ஒரு மண்டலம் அவங்க பூஜை செஞ்சு அவருடைய சிரமணி போனதான் இந்த கோயிலுடைய வரலாறு சொல்லுது. அதனால் சூரியன் வழிபட்ட ஸ்தலம். இந்த கோயிலுக்கு பின்பக்கம் தாமரை குளம் இருக்குது. தாமரை வந்து 1000 மலர்களுக்கு ஒரு மலர் சமம். அந்த மலர்கள் வந்து தான் அவர் பூஜை பண்ணியிருக்காரு. அந்த குளமும் இதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த கோயில் வந்து 1999 திருப்பணி ஆரம்பித்து 2003 கும்பாபிஷேகம் கடைசி முடியாது. இப்பொழுது ஊரில் பராமரிச்சிருக்கேன். இந்து அறநிலையத்துக்கு சொந்தமான கோவில் இது. மிகவும் சாமி வந்து நம்ம கங்கைகுட சோழபுரத்தில் சுவாமியோடைய ஒரு திட்டத்தில் இருப்பாங்க. இது சாமி வந்து சுயம்பாய் இருந்தனால சுயமநாத பேர். இங்கே வந்து திருமண தடை சூரியன் தோசை உள்ளவங்க வந்து இங்கே வழிபாடு பண்ணாக்கா நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. சாமி முல்லைவன நாயகி. அம்பாள் வந்து முல்லைவன காட்டுறதுனால அம்பாள் வந்து முல்லைவன நாயகி. அம்பாளை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வழிபாடு பண்ணோம்னா திருமண தடை குழந்தை பாக்கியத்தை நம்ம இந்த சூரிய பகவான் தான் சுவாமி வந்து வழிபாடு பண்ணி தன்னோட உடம்புடைய சிரம நோய் போக்குனது. அதனால தான் இந்த சூரியனுக்கு தனி வழிபாடு உண்டு. இந்த கோயில் அல்லாத ஒரு தனி சிறப்பு. சூரிய பகவானுக்கு தனி சன்னதி உள்ள கோயில் இது. சூரிய பகவான் இந்த திருக்குளத்தில் தான் 48 நாள் நீர் எடுத்து சாமி பூஜை செய்து இந்த திருக்குளத்துக்கு பின்னாடி உள்ள தாமரை குளத்தில் தாமரை எடுத்து பூஜை செய்தார். தன்னுடைய சிரம நோய் போக்குன ஸ்தலம் இந்த ஸ்தலம். சூரியன் வழிபட்ட ஸ்தலனால சுயமநாத பெருமான். நீங்கள் சூரியனை வழிபட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சிரமனை போகும். இந்த நீரை வந்து நீராடினீங்கன்னாக்கா சிரமம் உள்ளவங்களுக்கு சிரமனை தீருங்கிறது திண்ணம். பிரிச்சுட்டு இங்கே இருக்காங்க. இந்த பனி முடிஞ்சிட்டுல அதுக்காக எடுக்கிறேன். உழவார பனி.
ஐயா வணக்கம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தான் இருக்கேங்க. ஐயா என்ன பணி செய்கிறீங்க நீங்கள்? இப்போ உழவார பணிக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி நான் வந்து காவல்துறையில் பணிபுரிஞ்சேன். காவலில் பணிபுரிஞ்சு இப்போ இந்த சிவன் கோயிலுக்கு செய்யறதுல ஒரு ஆர்வமாக இருந்தேன். அதனால் செய்யணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி நீங்கள் இந்த உழவார பணிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. எவ்வளோ நாளாக இந்த பணியில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எந்த டீமில் நீங்கள் இருக்கீங்க? இப்போ தான் 2024 டிசம்பர் மாதம் இந்த யூடியூப்பில் பார்த்து இந்த காளிதாஸ்னு ஒரு ஐயா இருக்கார் காரைக்காலில். அவர் மூலம் நிறையா பணியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவன் கோயில் மற்ற கோயில் எல்லா கோயிலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழம்பெரும் கோயில் இந்த இடிந்து போன கோயிலுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த யூடியூப்பில் பார்த்து அவரோட செஞ்சுக்கிட்டு இப்போ தான் டிசம்பர் மாதத்துல தான் என்னுடைய பணியை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் செய்கிறது ரொம்ப எனக்கு மனநிறையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது. இதில் வேறு எதுலேயும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இதில் கிடைக்கிது நான் நினைக்கிறேன். அம்மா, திருஞான சம்பந்த பெருமான் பாடிய முதல் பதிகம் தோடுடைய செவியின் பாடலை பாடுங்களேன். தோடுடைய செவியன் விடையேறி கண்மதி சூடி காடுடைய சுடலை பொலி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து எத்தருள் செய்த வீடுடைய பிரமாவுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. அக்கா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து உழவார பணிக்கு வந்திருக்கீங்க? வணக்கம். நாங்கள் நீங்கள் பக்கத்தில் திருவிழாட்டு பக்கத்தில் நீலிவடி கிராமத்தை வந்திருக்கோம். காலேஜ் ஐயா சிறப்பாக உழவார பணி செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 2 வருஷமாக நான் ஐயா கூட தான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாளாக ரீசெண்டாக போக முடியல. பட் நான் உழவார பணி செய்கிறது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும் எனக்கு. எல்லாருமே நம்ம போய் நிறைய பொருள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச உடல் உழைப்பை கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். கோயிலுக்கு பெரிய பெரிய பழகாங்கலாம் செய்ய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தூய்மைப்படுத்த யாரும் வரமாட்டுறாங்க. கோயிலுக்கு வரணும், சாமியை கும்பிட்டு போகணும், சாமி அருள்வேல் மட்டும் நினைக்கிறாங்களே தவிர இந்த கடைக்கே கோயிலை முக்கால்வாசி வந்தவங்களாம் அசுத்தம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. கோயிலை சுண்டலே கண்டலி சாப்பிட்டு அங்கங்கே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. யாருமே கோயிலை தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டுறாங்க. ஆனால் காளிதாஸ் ஐயா வந்து அவங்க தலைமையில் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு 5வது முறையாக வந்திருக்காங்க. அவங்க வரதுனால தான் கோயில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. இன்னைக்கு இப்படி இருக்குது, கோயில் நாளைக்கு க்ளீனாக இருக்கும். நாங்கள் காளிதாஸ் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், என் பேர் ரங்கராஜன். நான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நல்லாடை கிராமத்துலேருந்து வரேன். இங்கே உழவார பணி நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னோட பங்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து இங்கே சிவன் தொண்டுக்காக வந்திருக்கேன். எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க உழவார பணி? நான் இது வரைக்கும் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. பட் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணது கிடையாது. இப்போ எனக்கு என் மனசுக்குள்ளே தோணுச்சு, சரி நம்மளும் இதை பங்கெடுத்தோம், அந்த இறை தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இதை பங்கெடுத்துருக்கேன். இப்போ காலையிலேருந்து பணி செய்கிறீங்களா? இப்போ உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது? மனசுக்கு திருப்தியாக தான் இருக்குது. நான் கடந்த 1 வருஷமாக அந்த கோயிலுக்கு வருவேன். அப்பப்போ அந்த பிரதோஷம் அந்த மாதிரி வருவேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும். நான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். பட் இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் இங்கே இறைவனோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த பணி செய்கிறதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச செய்யணும்ல, இறைப்பணின்னு செய்யணும் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு, அதனால் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா? இந்த உழவார பணியில் உங்களை பார்க்குறேன். திருவிளையாட்டங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ள ஆள். நிறையா எல்லா கோயில்களுக்கும் நான் போய் உழவு பண்ணி செய்கிறேன். இந்த உழவு பண்ணி செஞ்சாக்கா குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் நிறையா தீருது. என்னுடைய மனசு நிம்மதி கிடைக்கிது, சாந்தி கிடைக்கிது. நான் எதையும் குடும்பத்தில் உள்ள கவலைகள்லாம் மறந்து இந்த ஆலயத்தில் நான் வந்து நிம்மதியாக இருக்கிறேங்க. தம்பி, காலையிலேருந்து ரொம்ப ஆர்வமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய குப்பைகள்லாம் கொட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க தம்பி? நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். என் பேர் ராகுல். என்ன படிக்கிறீங்க தம்பி? நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த வயசில் நீங்கள் உழவார பணி செய்றீங்க, இறை பக்தியாக இருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி உங்களை பார்க்குறதுக்கு. ஹாப்பி, தேங்க்யூ. அண்ணா வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. வணக்கண்ணா, நான் என் பேர் பாலாஜி. எனக்கு இந்த ஊர் தான் திருவிளையாட்டுனா.
நான் மளிகை கடை வச்சுருக்கேன். கோயிலுக்கு வரதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. அப்பப்போ கிடைக்கிறப்பெல்லாம் நான் கோயிலுக்கு வந்துட்டு அப்பப்போ போயிட்டுருப்பேன். இன்றைக்கும் அந்த உணவு இடைவேளைக்கு இடையில எனக்கு உழவார பணி நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே அதில் வந்து கலந்து கொண்டு வந்தேன். அதோடு சேர்ந்து செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.